ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான சாக்கோ வெல்வெட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து சாக்லேட் ஸ்பஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக சாக்லேட் மிக்ஸ் வந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் மிக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. இப்போ இதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை நல்லா பீட் ஆகி வந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். அதனால் ஜஸ்ட் ஆயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுன்னு இருக்க பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒயிட் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 7 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை இறக்கி வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் பட்டர் மில்காக ரெடி ஆகிடும். இது வந்து கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் வெல்வெட் கேக் வந்து ஒரு லேயர் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை பீட் ஆகிட்டு இருக்க டைமில் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் மாற்றிட்டு நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து பட்டர் மில்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் மில்கில் வந்து நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். கலர் மிஸ்டோட லிக்விட் ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன். கடைசியில் பத்தலைனா கலர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து 7 இன்ச் கேக் பேனில் கேக் பேனில் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து ஒரு லேயருங்கிறனால சீக்கிரமாக பேக் ஆயிரும்.
அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் பவுடர்டு சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணியாச்சு. நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துருச்சு. இப்போ கேக் வந்து 2 கேக்குமே ரெடி ஆயிருக்கு. சாக்லேட் கேக்கை வந்து நம்ம 2 எக் வச்சு பண்ணோம்ல, அதை வந்து 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். ரெட் வெல்வெட் கேக்கை வந்து நம்ம 1 எக் வச்சு பண்ணனால 1 லேயர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கேக்ஸ் எல்லாம் எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சாக்லேட் தான் வைக்கிறேன். இதை வந்து சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்ஸும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயராக நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் தான் வைக்கிறேன். இதுலேருந்து மேலே ஒரு சின்ன லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், லாஸ்ட்டாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. இப்போ இதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் கூட சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் லேயர் வந்து நான் சாக்லேட் வைக்கிறேன். வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கோட சைட்ஸ் எல்லாமே நான் லெவல் பண்ணிக்க போகிறேன். ஃபைனல் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் கேக்கை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கேக்கை வெளியே எடுத்ததுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து கனாஷ் ஊற்றிக்கலாம். நான் இங்கே டார்க் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 1 டீஸ்பூன் பட்டர், 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கேக்குக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ கணேஷ் எல்லாமே கேக்குக்கு மேலே ஊற்றுனதுக்கப்புறம் கேக் போர்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் வந்து நான் ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ கேக்கோட சைட்ஸ்லலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் வெல்வெட் ஸ்பஞ்சிலேருந்து ஒரு லேயர் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சைட்ஸில் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இப்போ கேக்கோட சைட்ஸில் எல்லாமே க்ரம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. கேக் போர்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக ஒரு சாக்லேட் டெக்கரேஷன் மாதிரி பண்ணி கேக்குக்கு மேலே வைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாக்கோ வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.